அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இன்னைக்கு பெருமையான நாள். உங்களுக்கு ஒரு உயர்வான இடத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் இது. மிகவும் மகிழ்ச்சிகரமாக இந்த நாள் உங்களுக்கு செல்லும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள். உள்ளம் மகிழும். கணவன் மனைவிடையே நெருக்கமும் ஒற்றுமை கூடும். அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும். கருத்தில் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இன்றைய நாள் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் செய்து அதில் வெற்றி பெற்று மகிழ்வுங்க. அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். நலமான நாள். உள்ளம் மகிழும். கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும். அலுவலகத்திலே மதிப்பு மரியாதை கூடும். அதே போல் பல வழிகளிலிருந்து வரவும் பணமும் பல வழிகளிலிருந்து வரும். அற்புதமான நாள் கடகராசிக்காரர்களுக்கு. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதனால நீங்கள் அமைதியாக இருந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். அற்புதமான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவீங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். மிகவும் அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். பாசமிகும் நாள்னே சொல்லலாம். அற்புதமான நாள். விரோதிகள் கூட இன்று உங்களுக்கு அன்பை காட்டுவாங்க. அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் சுபமான நாள். இன்று எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இன்றைக்கி வெற்றி பெற்று உங்கள் உள்ள மகிழும். கணவன் மனைவியோடையும் நெருக்கம் கூடும். ஒற்றுமை கூடும். பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் உங்களுக்கு இன்று அதிகமாகவே கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமார் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான கோபங்கள் இன்று வர்றதுக்கும் பணவரியும் பொருள் வரியும் ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்பு. அதனால் மகர ராசிக்காரர்கள் அவங்க குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. சாந்தமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. சிக்கல் மிகுந்த நாள். தேவையில்லாத சிக்கலில் மாட்டிப்பீங்க. அதனால் அமைதியாக இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். அன்பு அதிகமாக கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த ரிஷபத்துக்கும் மிதுனத்துக்கும் சந்திராசிரமத்தால் கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி